தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இப்போ ஒன்னு கேட்க போறேன். எனக்காக அதை நிறைவேற்றுவீங்களா? உண்மைதான், நீ எதுவுமே ஆசைப்பட்டு கேட்டதில்ல. எனக்கு அப்புறம் இந்த குடும்பத்தை காப்பாத்துறவ நீதான். நீ கேட்டு நான் மறுப்பேனா? என்ன கேளு. அது ரேவதி அத்தைய நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாமா? இல்ல, அவங்க தன் வாழ்க்கையோட கடைசி கட்டத்துல இருக்காங்க. அவங்க தன்னோட வாழ்நாள் முழுக்க சந்தோஷமா எதையுமே அனுபவிக்கல. இந்த கடைசி காலத்திலேயாவது அவங்க நிம்மதியா இருக்கட்டுமே அத்தை. நிறுத்து. கொஞ்சம் நல்லபடியா பேசினா அப்படியே தலையில ஏறி உட்கார்ந்துருவ போல இருக்கு. யார் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேனோ, என் புள்ள பார்க்க கூடாதுன்னு சொல்றேனோ, அவளை என் புள்ள கண்ணு முன்னாடியே கொண்டு வந்து நிறுத்தலான்னு சொல்றியா? என் உயிர் போனாலும் அது நடக்காது. அத்தை ப்ளீஸ் அத்தை. அவங்க என்ன கேட்டாங்க தெரியுமா? அவங்க சாகிறதுக்குள்ள கௌதமோட அம்மா அவங்க தானே தெரியணும்னு சொன்னாங்க. ஆனா நீங்க அது நடக்கவே கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டீங்க. அட்லீஸ்ட் அவங்க புள்ளையாவது பக்கத்துல இருந்து பாத்துக்கட்டுமே. நீங்க சொன்ன மாதிரி ரேவதி அத்தைய ஆதரவற்ற பெண்கள் இல்லத்துக்கு கூட்டிட்டு போயிடுவேன். ஆனா அவங்க ஆதரவற்றவங்களா, யாருமே இல்லாதவங்களா சொல்லுங்க? 10 மாசம் சுமந்து பெத்த புள்ள இருக்காரு. உயிருக்கு உயிரான ஃப்ரெண்ட் நீங்க இருக்கீங்க. அவங்களோட மருமக நான் இருக்கேன். ஆதரவுக்கும் உறவுக்கும் இத்தனை பேர் இருந்தோம். அவங்கள அந்த இல்லத்துல நான் சேர்த்தா அவங்க மனசு என்ன பாடுபடும் அத்தை? நீங்க உங்க புள்ள மேல வச்சிருக்கிற பாசத்தை எல்லாருமே புரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க. ஆனா ரேவதி அத்தையோட புள்ள பாசத்தை மட்டும் நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? புள்ளைக்காக உயிருக்கு உயிரான ஃப்ரெண்டையே தள்ளி வச்சீங்க சரி. ஆனா அந்த ஃப்ரெண்டோட உயிர் போறப்ப கூடவா உங்க பிடிவாதத்தை தள்ளி வைக்க மாட்டீங்க? இலக்கியா அத்தை, நீங்க ரேவதி அத்தையை தள்ளி வைக்கிறதுக்கு என்ன காரணம் வேணாலும் சொல்லுங்க. ஆனா புள்ள இல்லாதப்போ உங்களுக்கு ஒரு புள்ளைய கொடுத்த நன்றிக்காகவாவது அவங்களை இந்த வீட்டுக்குள்ள வர விடுங்க அத்தை. ப்ளீஸ் அத்தை. இலக்கியா, ஏன் இலக்கியா, ஏன் இப்படி எல்லாம் பண்ற? இப்படி உயிரே போற மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டு என்ன இப்படி இக்கட்டான நிலைமையில தள்ளுறியே. அத்தை, ரேவதி அத்தை இங்க வந்தா கௌதமோட பிறப்பு ரகசியம் தெரிஞ்சிடும்னு தானே பயப்படுறீங்க? கௌதம்க்கு எதுவுமே தெரியாம நான் பாத்துக்கிறேன். கொஞ்சம் மனசு இறங்குங்க அத்தை ப்ளீஸ். அத்தை. ஐயோ கடவுளே. சரி சரி, அவளை கூட்டிட்டு வா. நீ இவ்ளோ கேட்கும் போது என்னால மறுக்கவே முடியல. சரி, நீ ரேவதிய வீட்டுக்கு கூட்டிட்டு வா. ஆனா ஒண்ணு, கௌதம்க்கு மட்டும் உண்மை தெரிஞ்சது அப்புறம் நீ இந்த அத்தையை மறந்துரு. அவ்வளவுதான். நிச்சயமா தெரியாது அத்தை, நான் பாத்துக்கிறேன். நீங்க பயப்படாதீங்க, நான் வரேன் அத்தை. இலக்கியா. அத்தை கவலைப்படாதீங்க அத்தை, நான் பாத்துக்கிறேன். வரேன் அத்தை. ஜானகி சம்மதம் சொல்லிட்டாளா? ஐயோ இலக்கியா, என்னால நம்பவே முடியல இலக்கியா. இத்தனை நாளா கௌதமோட பிறப்பு ரகசியத்தை வெளியே சொல்லாததுக்கு காரணம் ஜானகி மட்டும்தான். யாரும் இல்லாம வளர்ந்திருக்க வேண்டிய கௌதம அவதான் எடுத்து வளர்த்து இன்னைக்கு ஊரே மெச்சுற ஆளா மாத்திருக்கா. திடீர்னு நான் தான் அவகிட்ட போய் கௌதமோட அம்மான்னு சொன்னா என்ன ஆகும்? எப்படி என்னால சொல்ல முடியும்? அந்த தகுதி எனக்கு இருக்கா?
அதை விட முக்கியமான காரணம் ஜானகி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். சின்ன வயசுல அவளுக்கு யாராவது கஷ்டம் கொடுத்தா நான் தாங்கவே மாட்டேன். இப்ப நானே அவளுக்கு கஷ்டத்தை கொடுப்பேனா? அதான் நான் ஒதுங்கி இருந்தேன். இப்போ அவளே நான் அந்த வீட்ல இருக்க சம்மதிக்கிறானா? அவ யார் தெரியுமா? கடவுளுக்கு மேல. அத்தை, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. இது கவலை இல்ல, சந்தோஷம். இனி என் பையன் வாடுற இடத்துலயே நானும் வாழ போறேன். என் கௌதமோட மூச்சு காத்து என் மேல பட போகுது. அந்த சந்தோஷத்திலேயே நான் செத்தா கூட ரொம்ப சந்தோஷப்படுவேன். அத்தை, என்ன பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. SSK கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக உங்களை வேற இடத்துல தங்க வச்சா அவர் எப்படியும் மோப்பம் பிடிச்சிருவாரு. இதே நீங்க நம்ம வீட்டுல தங்குனீங்கன்னு வைங்க, அந்த SSKக்கு சந்தேகமே வராது. நீங்களும் நிம்மதியா இருக்கலாம். ஆமா இலக்கியா. சரி, எப்ப நம்ம வீட்டுக்கு போறது? இப்பவே கிளம்பிடலாமா? அத்தை அத்தை அத்தை, இருங்க அத்தை. உங்களை டிஸ்சார்ஜ் பண்றத பத்தி நான் இன்னும் டாக்டர் கிட்ட பேசல. அப்புறம் வீட்ல உங்களுக்கு ரூம் அரேஞ்ச் பண்ணணும். எல்லா வேலையும் முடிச்சிட்டு வந்து உங்களை கூட்டிட்டு போறேன். இலக்கியா, கொஞ்சம் சீக்கிரம் செய்ய இலக்கியா. எனக்கு கௌதம பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. சரிங்க அத்தை, ஏற்பாடு பண்றேன். நீங்க உடம்ப பாத்துக்கோங்க. நான் கிளம்பட்டுமா? உங்க ஃப்ரெண்டோட ஸ்வீட்டை மிச்சம் வைக்காம சாப்பிடணும். என்ன? இது வெறும் ஸ்வீட் இல்ல, எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப். சரிங்க அத்தை, உடம்ப பாத்துக்கோங்க. நான் பார்த்து வரேன். போயிட்டு வா. என்ன கௌதம், தூங்க போற நேரத்துல அப்படி என்ன லேப்டாப்ல பாத்துட்டு இருக்கீங்க? ஆதரவற்றோர் பெண்கள் இல்லத்துக்கான பில்டிங்க்கு என்ன கலர் பெயிண்ட் அடிக்கலாம்னு நெட்ல பாத்துக்கிட்டு இருக்கேன். இடம் கைக்கு வந்துருச்சுன்னு என் செல்லத்துக்கு தலைகால் புரியல போல இருக்கு. ரெஜிஸ்டர் ஆன சூட்டோட பில்டிங் ரெனோவேஷன் வேலைக்கெல்லாம் பிளான் பண்றீங்க? பின்ன எப்படா அந்த பில்டிங் நம்ம கைக்கு வந்து நம்ம நினைச்ச இல்லத்தை ஆரம்பிப்போம்னு எவ்வளவு பதட்டமா இருந்துச்சு தெரியுமா? இப்பதான் பில்டிங் நம்ம கைக்கு வந்துருச்சு. டைமை வேஸ்ட் பண்ண முடியுமா? அதான். கௌதம், உண்மையிலேயே இது நமக்கு ஒரு நல்ல நாள். இந்த நாளை மறக்கவே முடியாது. ஆனா ஒரு நல்லது நடந்தா கூடவே இன்னொரு நல்லதும் நடக்கும்னு சொல்லுவாங்க. அதுவும் நம்ம வீட்ல நடக்க போகுது. இன்னொரு நல்லதா? என்னது? ரேவதி அம்மா கூடிய சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு வர போறாங்க. அப்படியா? ஆமா கௌதம், பெத்த பையன் இருந்தோம் யாருமே இல்லாம ரேவதி அம்மா ஹாஸ்பிட்டல்ல தனியா தவிக்கிறத என்னால தாங்க முடியல. அதான் இங்க கூட்டிட்டு வந்து பாத்துக்கலான்னு நினைக்கிறேன். நீ நினைக்கிறது நல்ல விஷயம் தான். ரேவதி அம்மா மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்காக தான் நம்ம ஆதரவற்ற பெண்கள் இல்லத்தையும் ஆரம்பிக்க போறோம். அவங்க நம்ம வீட்டுக்கு வர்றது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ரேவதி அம்மா வர்றத பத்தி நான் அத்தைகிட்டயும் பேசிட்டேன். ஜானு என்ன சொன்னாங்க? பா, அவங்கள சம்மதிக்க வைக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு கௌதம். ஒரு வழியா ரேவதி அம்மா இங்க வர்றதுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. ஏன், என்னாச்சு? ரேவதி அம்மா நம்ம வீட்டுக்கு வர்றது ஜானுக்கு பிடிக்கலையா? இல்ல, அது ரேவதி அம்மாக்கு பிளட் கேன்சர் இருக்குல்ல. ஆமா. அவங்கள நம்மளால கவனிச்சுக்க முடியுமான்னு ஜானகி அத்தைக்கு ஒரு டவுட். அதான். அது தேவைப்பட்ட ஒரு நர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம்ல. நான் கூட அதாங்க நினைச்சேன். எப்படியோ கௌதம், ஒரே சமயத்துல உங்களுக்கு 2 சொத்து கிடைச்சிருச்சு. நீங்க ரொம்ப லக்கி. 2 சொத்தா? எப்படி? ஆமா கௌதம், ஒரு வழியா இடமும் நம்ம கைக்கு வந்துருச்சு. நீங்க அம்மா மாதிரி மதிப்பு வச்சிருக்கிற ரேவதி அம்மாவும் இங்க வர போறாங்க. அப்ப நீங்க அதிர்ஷ்டக்காரர் தானே? சரி சரி, தூங்குங்க. நாளைக்கு காலையில கோவிலுக்கு போகணும். கோவிலுக்கா? எதுக்கு? அந்த மாணிக்க சாரோட இடம் நல்லபடியா நமக்கு கிடைச்சிட்டா டாக்குமெண்ட கொண்டு வந்து கோவில்ல வச்சு பூஜை பண்றேன்னு அத்தை வேண்டி இருக்காங்களாம். ஓ, அதுக்குதான் நம்ம நாளைக்கு கோவிலுக்கு போகணும்னு சொல்லியிருந்தாங்க. இங்க பாருங்க, ஆபீஸ் வேலையெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நம்ம சாமி கும்பிட்டு வந்துருவோம்.
சரிங்க ஓனரமா, நீங்க சொன்ன ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கா? என்ன கிண்டலா? ஐயோ இல்ல இல்ல, நான் உண்மையா சொல்றேன். ஆதரவற்ற பெண்கள் இல்லத்துக்கு நீங்க தானே ஓனர். நீங்க சொல்றத தட்ட முடியுமா? சேட்டு, வலிக்குது சேட்டு. வலிக்குது வலிக்குது வலிக்குது. சேவை செய்யறதுக்கு யாருமே ஓனரா இருக்க முடியாது. ஏன்னா சேவைங்கிறது நம்ம எல்லாருமே சமோங்கிற நினைப்புல இருந்து வர்றது. நம்ம கூட ஒன்னா வர்றவங்க டக்குன்னு கால் இடறி தடுமாறுனா நம்ம கை நம்மள அறியாமலே அவங்கள பிடிக்கும்ல. அந்த மாதிரிதான் சேவைங்கிறது. அதுக்கு ஓனர், லேபர், நல்லவன், கெட்டவன், பணக்காரன், ஏழை இந்த பாகுபாடு எல்லாம் கிடையாது. ஓகே ஓகே ஓனர். சாரி 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 சாரி, என் செல்ல பொண்டாட்டி. கௌதம், இலக்கியா, சீக்கிரமா வாங்க, கோயிலுக்கு போக வேண்டாமா? லேட் ஆகுது. ஜானு, ஏன் ஜானு அவசரப்படுற? நம்ம போறதுக்குள்ள கோயில் ஓடியா போயிட போகுது. கோயில் எல்லாம் ஓடி போகாது. ஆனா நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நீங்க வாங்கின இடத்தோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சாமி பாதத்துல வச்சு பூஜை செய்ய வேணாமா? சரிங்க அத்தை, பண்ணிடலாம். பூஜை பொருள் எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடியா இருக்கு. டாக்குமெண்ட்ஸ் கூட பேக்ல வச்சிருக்கேன். பூஜை கூடையும் ரெடி. நான் பிரசாதத்துக்கு சக்கரை பொங்கல் பண்ணிருக்கேன். அத கார்ல எடுத்து வச்சிட்டேன். ஆமா. சரி ஜானு, அப்ப கிளம்பலாம். அம்மா கார்த்தி எங்க? கார்த்திக். கார்த்திக் இதோ வந்துட்டேனே. இதோ வந்துட்டேமா. தோ. ஏண்டா பொம்பளைங்க நாங்களே இவ்ளோ சீக்கிரமா ரெடி ஆயிட்டோம். ஒரு பேண்ட் ஷர்ட் மாட்டுறதுக்கு உனக்கு இவ்ளோ நேரமா? அதான் வந்துட்டேன்லம்மா. ம். சரி வாங்க போலாம். சரி வாங்க கிளம்பலாம். அத்தை, ஒரு நிமிஷம். முதல் முறையா சேவை செய்யறதுக்காக ஒரு இடத்த வாங்கி பத்திரத்தை எடுத்துட்டு போய் பூஜை பண்ண போறோம். அதுக்கு பைரவி மேடமும் வந்தா நல்லா இருக்கும்ல. அவங்களையும் கூட்டிட்டு போலாமே. இலக்கியா, என்ன பேசிட்டு இருக்க? இந்த இடத்த நம்ம வாங்க கூடாதுன்னு அவங்க ஓப்பனாவே சதி பண்ணாங்க. அவங்கள போய் கூப்பிடலாங்கிற? கௌதம், குடும்பம்னா அப்படி இப்படி இருக்கதா செய்யும். ஏட்டிக்கு போட்டு இருக்கதா செய்யும். அதுக்காக ஒரு நல்ல காரியத்துக்கு அவங்கள நம்ம தள்ளி வைக்க முடியுமா? ஏய், நாம எங்க தள்ளி வைக்கிறோம்? அவதான் தள்ளி தள்ளி போறா. வீம்புக்காக உங்க எதிரியோட வந்து கூட்டு சேர்ந்து உங்களை தோக்கடிக்கணும்னு நினைச்சா. ஆமா அண்ணி, இந்த பூஜையை அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு நம்ம இடத்த வாங்கிட்டோங்கிறதுக்காக பண்றதுதான். அதுக்கு எப்படி அவங்கள கூப்பிட முடியும்? கேளு. ஒரே வீட்ல இருக்கோம். நாம நாளைக்கு எப்படி அவங்க முகத்தை பாக்குறது? பகை பெருசாயிடாதா? சரி, நீங்க யாரும் கூப்பிட வேண்டாம், நானே கூப்பிடுறேன். பைரவி மேடம் எங்க இருக்காங்க? நேத்து என் கூட சண்டை போட்டால, அதுக்கப்புறம் ரூமுக்கு போனவ கீழே இறங்கி வரவே இல்ல. சரி இருங்க, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். என்ன பெட்டியோட கிளம்புறாளேன்னு பாக்குறீங்களா? நான் இந்த வீட்டை விட்டு போறேன். பைரவி, என்ன பேசுற? எதுக்கு இந்த முடிவு? ஏன் அண்ணி, நைட் என்ன பார்த்து போட்ட சவால்ல தோத்துட்டியே, எப்போ வீட்டை விட்டு கிளம்புறேன்னு திமிரா கேட்டீங்கல்ல? இப்ப என்னடான்னா எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க? என்ன இலக்கியா, மாணிக்கத்தோட இடம் உனக்கு கிடைக்காது, அது SSKக்கு தான் கிடைக்கும். அது நடக்கலன்னா நான் இந்த வீட்டை விட்டு போறேன்னு உன்கிட்ட நான் சவால் விட்டேன். விட்ட சவால்ல நான் தோத்துட்டேன், நீ ஜெயிச்சிட்ட. இப்ப அந்த இடமும் உன் கைக்கு வந்துருச்சு. இதுக்கு மேல நான் எப்படி இங்க இருக்க முடியும்? அதான் வீட்டை விட்டு போறேன். மேடம், ஏதோ கோவத்துல சவால் விட்டீங்க, அதுக்காக நீங்க வீட்டை விட்டு... வாய மூடு. கோவத்துல தான் சவால் விட்டேன். ஆனா நீ ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போகும்போது
பொட்டி படுக்கையை எடுத்து ரெடியா வைங்கன்னு மனசுல வன்மத்தோட தானே சொல்லிட்டு போனேன். இதுக்கப்புறமும் நான் இந்த வீட்ல இருக்கிறதுக்கு நான் என்ன ரோஷம் இல்லாதவளா? என்ன பைரவி நீ கல்லுன்னு வாயால சொன்னா பல்லு உடைஞ்சிருமா என்ன? இல்ல இல்ல, சொன்ன வார்த்தையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இவ்ளோ பெருசா நினைக்காத. இது பாரு, அப்படி சொன்ன வார்த்தைக்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தோம்னா இந்த வீட்ல யாருமே இருக்க முடியாது. சரி, சவால்ல ஜெயிச்சது யாரு? உன் எதிரியா? இல்ல இல்ல, உன் புள்ளையும் நம்ம இலக்கியாவும் தானே. அதையே இவ்ளோ பெருசா பேசிட்டு இருக்க நீ? என்ன அண்ணி, நம்ம இலக்கியாவா? உங்க இலக்கியான்னு சொல்லுங்க. எனக்கு இவ எதிரிதான். இவகிட்ட தோக்குறது நான் சாகிறதுக்கு சமம். நான் கிளம்புறேன். பைரவி பைரவி நில்ல. இத பாரு, நீ ஏன் இப்படி ஒரு முடிவை எடுக்கிற? அப்போ நீ திரும்ப வீட்டுக்கே வரமாட்டியா? சரி, நீ எப்போ இந்த வீட்டை விட்டு கிளம்புறேன்னு கேட்டது தப்புதான், அத மனசுல வச்சுக்காத. என்ன இருந்தாலும் நீ இந்த வீட்டோட பெரிய மனுஷி தானே. என்ன விஷயமா இருந்தாலும் உன்கிட்ட கேட்டு தானே நாங்க முடிவு எடுக்கிறோம். நீ இந்த மாதிரி கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில போயிட்டேன்னா நீ வீட்டை விட்டு போற அளவுக்கு உன்னை யார் இங்க மதிக்காம இருக்கா சொல்லு? சும்மா டிராமா பண்ணாதீங்க அண்ணி. இந்த இலக்கியா வந்ததுக்கு அப்புறம் என்னை யாருமே மதிக்கல. நான் புள்ளையா நினைக்கிற கௌதம் கூட அவன் பொண்டாட்டி பேசதானே கேக்குறான். யாரும் எந்த முடிவையும் என்ன கேட்டு எடுக்கிறது இல்ல. ஏன் இந்த ஆதரவற்ற பெண்கள் இல்லத்தை ஆரம்பிக்கிறத பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லையே. நானா தானே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் இப்ப உங்களுக்கு தேவையில்லாத பொருள் ஆயிட்டேன், அப்படிதானே? நீங்களே இப்படி முடிவு பண்ணிட்டா எப்படி? என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னோ உங்களை அவாய்ட் பண்ணணும்னோ எந்த ஆசையும் இல்ல. நீங்க இலக்கியாவை வெறுக்கிறதுனால தான் நானும் அப்படி நடந்துக்க வேண்டியதா போச்சு. இது பாருங்க, எனக்கு ஜானு தான் அம்மா. ஆனா நான் உங்களை தான் அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நான் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான். நான் அதை என்னைக்குமே மறக்க மாட்டேன். ஆனா நீங்க நம்மளோட எதிரி எஸ்எஸ்கேவோட கூட்டணி சேர்ந்துக்கிட்டு நம்ம குடும்பத்துக்கு எதிராகவே வேலை செஞ்சீங்க. யாருக்கு தான் கோபம் வராது? நம்ம எதிரி எஸ்எஸ்கேன்னு உனக்கு தெரிஞ்சிருக்குல்ல. ஆனா என்னோட எதிரி இலக்கியான்னு உனக்கே கௌதம் தெரியல. இவ பேச்ச கேட்டுக்கிட்டு நீ என்ன மதிக்கவே இல்லை. அதனாலதான் நான் எதிரி கூட சேர்ந்தேன். நீ என் பேச்ச கேட்டிருந்தா நான் இந்த வீட்டை விட்டு கிளம்பியிருக்கவே மாட்டேன். ஒரு வகையில என்னோட இந்த முடிவுக்கு காரணமும் நீதான். பைரவி, அத்தை, அதான் எல்லாரும் சொல்றாங்கல்ல, எல்லாத்தையும் மறந்துட்டு எனக்காக உள்ள போங்க. ஏய் நிறுத்துடா. நீயும் அவ பேச்ச கேக்குறவன் தானே? எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இவ சொல்றதுக்கு தானே தலையாடுறீங்க. நான் தனி ஆளாயிட்டேன், அப்படிதானே? மதிப்பில்லாத இந்த வீட்ல எனக்கு என்ன வேலை? நான் முடிவு எடுத்துட்டேன், கிளம்புறேன். மேடம், நீங்க போறதுக்கு என்ன காரணம் சொல்றத என்னால ஏத்துக்கவே முடியாது. நான் என்னைக்குமே உங்ககிட்ட வேணும்னு சண்டை போட்டதே இல்ல. நீங்க செய்யறது பிடிக்கலன்னா நான் ரியாக்ட் பண்ணுவேன். அதே சமயம் நீங்க மனசு மாறணும் தான் நினைச்சேனே தவிர உங்களை வீட்டை விட்டு துரத்தணும்னு நான் மனசார நினைக்கல. ஏய், என்னடி நடிச்சு தள்ளுற? என் புள்ள கிட்ட இருந்து என்ன பிரிச்சதே நீதானே. அதுக்கு இந்த இடம் விஷயத்துல சவால் போட்டு மொத்தமா பிரிச்சுட்ட. இங்க பாருங்க, என்ன நம்புங்க, நான் பேசுறது எல்லாமே உண்மை. சவால் நான் விட்டேனா நீங்க தானே விட்டீங்க. அதுல கூட உங்களை ஜெயிக்க தான் நினைச்சேன், ஆனா அழிக்க நினைக்கல. அத்தை, அந்த டாக்குமெண்ட் கொடுங்க. கொடுங்க அத்தை. இங்க பாருங்க, இது ரெஜிஸ்டர் பண்ண அந்த இடத்தோட டாக்குமெண்ட். இத கோவில்ல வச்சு நாங்க பூஜை பண்ண போறோம். நீங்களும் வாங்க. ஏண்டி, என்ன தோக்கடிச்சிட்டு உன் வெற்றிக்கு நீ பூஜை போடுவ? அதுக்கு
நான் வந்து நிக்கணும்? ஆ? என்ன திமிரு இருக்கும் உனக்கெல்லாம்? நீங்க ஏன் தமிழ் மேட்ரிமோனி சூஸ் பண்ணீங்க? ஏன்னா இதுல எக்கச்சக்க சாய்ஸ் இருக்கு. தமிழ்ல பாக்குற வசதியும் இருக்கு. ஹாரோஸ்கோப் கூட மேட்ச் பண்ண முடியும். லட்சக்கணக்கான பேருக்கு நம்ம தமிழ் மேட்ரிமோனி மூலமா கல்யாணம் நடந்திருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. நீங்க ஏன் தமிழ் மேட்ரிமோனி சூஸ் பண்ணீங்க? ஏன்னா இதுல எக்கச்சக்க சாய்ஸ் இருக்கு. தமிழ்ல பாக்குற வசதியும் இருக்கு. ஹாரோஸ்கோப் கூட மேட்ச் பண்ண முடியும். லட்சக்கணக்கான பேருக்கு நம்ம தமிழ் மேட்ரிமோனி மூலமா கல்யாணம் நடந்திருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.